ஒரே ஒரு செயற்கையின் மூலமாக அந்த விதை துளிர்த்து முளைத்து மீண்டும் அதே மரமாகி அதே பறவைக்கு இடம் கொடுக்கும். இது இயற்கை விதி, இது யாரும் மாற்ற முடியாது. யாருக்குன்னே தெரியாமல் தூவப்பட்ட ஒரு விதையே முளைக்கும் போது இந்த இசைக்காக எடுக்கப்பட்ட இந்த சாருகேசி எப்படி முளைக்காம போகும்? கண்டிப்பா இது ஒரு பிரம்மாண்ட விருட்சமாகி உங்களுக்கு அதன் பலனை கொடுத்தே தீரும், நிச்சயமா. அதுக்கு தான் அமேசான்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உங்களை இன்னைக்கு அழைச்சிருக்காங்க. ஸோ அதற்கு துணை இருந்த ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற பெரியோர்களையும் இந்த படத்தில் பணிபுரிந்தவர்களையும் நன்றி சொல்வதுங்கிறது எனக்கு நானே சொல்லிக் கொள்வது மாதிரி இருந்தாலும் கூட ஓரிரண்டு நிமிடங்கள் உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். முக்கியமாக சமீபத்தில் நிறைய படங்களில் பாடல்கள் எழுதிட்டு இருந்தாலும், இப்போ கருப்பு படத்தில் இப்படி பல பாடல்கள் எழுதிட்டு இருந்தாலும் கூட சில படங்களில் எழுதும்போது நமக்கு நிறைய மீடியா பர்சன்ஸோடைய, அதாவது பத்திரிகை நண்பர்களே வந்து படம் பார்த்துட்டு வெளியில் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி நம்முடைய அந்த படத்தில் வேலை செஞ்ச விஷயத்தை பற்றி பாராட்டுவாங்க. அப்படி கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 15 பிரஸ் நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தினுடைய வசனம் பாடல்களை பற்றி குறிப்பிட்டு பேசி வாழ்த்து தெரிவிச்சதுங்கிறது எனக்கு சமீபத்தில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷங்களில் நடக்காத ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு அபூர்வமான ஒரு நல்ல நிகழ்வு இந்த படத்தில் சாருகேசின் மூலமாக எனக்கு நடந்தது. இந்த படத்துக்கு வசனம் எழுத எனக்கு வந்து ஒரு வாய்ப்பை என்னுடைய அபிமானத்திற்குரிய, கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் நிறைய வயது வித்தியாசம் இருக்கும் போதிலும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் எனக்கும் நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் எப்பவுமே நண்பர்கள், இளைஞன்லேருந்து ஆரம்பித்த அது ஒரு நட்பு. அதுக்கு